சேலம் அடிமலைப்புதூர் பகுதியில் கனிம வளமானது கொள்ளையடிக்கப்படக்கூடிய அந்த அண்மை செய்தியை நேற்றே நாம் வெளியிட்டிருந்தோம். தொடர்ந்து அதே இடத்தில் இன்றைக்கும் அதே நிலை நிலவக்கூடிய சூழலில் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஏற்கனவே இது தொடர்பாக நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னைக்கும் அதே நிலைமை இங்கே நிலவுது. அப்போ எந்த இடத்துல அங்கே இந்த விவகாரத்தை போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதா நீங்கள் பார்க்குறீங்க? அஃபீஷியல்ஸ் எப்படி நேற்று நிலவுனா அதே நிலைமை தான் இன்னைக்கும் நிலவுது. அப்போ அஃபீஷியல்ஸ் எப்படி இவ்வளோ மெத்தனை போக்கோட இருக்கிறாங்க? இல்ல அபிஷியல்ஸ் மெத்தன போக்கோட இருக்காங்களா இல்லைன்னா அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக கடந்த காலங்கள்லயும் பார்த்திருக்கோம். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்து மணல் எல்லா இடத்துலயும் சுரண்டப்பட்டு ஆறுகள் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி போயிருக்குன்னு பாக்குறோம். கிரானைட் அப்படின்னு எடுத்தாக்க அந்த கனிமவள கொள்ளை எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கோர்ட்டு வரைக்கும் அந்த கேஸ் போய் அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தும் கூட திரும்பவும் அதை திருட்டுத்தனமா வெட்டி எடுத்து அதுல இன்னும் நடந்திருக்குங்கிற பல இடங்கள்ல நடந்திருக்குங்கிற விஷயங்களும் கோர்ட் இப்ப கண்டிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ சட்டத்திற்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, சட்டத்தின் ஆட்சியும் நடைபெறவில்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. அதே மாதிரியான விஷயம் இங்க தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னா என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னும் போலீஸ் அவங்க போலீஸ் மேல எப்பவுமே எனக்கு பொதுவா ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. என்னன்னாக்க பெருவாரியான அதிகாரிகள் எல்லாமே தங்களுடைய சரி, நீங்க அஃபீஷியல்ஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புனீங்க. எதனால அந்த சந்தேகம்? சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அஃபீஷியல்ஸ் ஏன் இவ்வளோ மெத்தனை போக்கா இருக்காங்க அப்படின்னு நான் கொஷின் வச்சேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அஃபீஷியல்ஸ் மெத்தனமா இருக்காங்களா இல்லை அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகம். அது ஏன் அந்த டவுட் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க இப்போ அதிகாரிகள் அங்க போய் பண்ண போறது இல்லை. இவ்வளவு இது ஒரு பொது வெளியில இந்த ஒரு செய்தியா ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா பல இடங்கள்ல பாக்குறோம். இப்போ போலீஸ ஒரு பக்கம் அவர்களை தங்களுடைய ஏவல் துறையாக மாற்றி இந்த மாதிரியான ஒரு வேலைகள்ல ஈடுபடுறதுங்கிறத அதிகார துஷ்பிரயோகம் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பண்றாங்கிறது பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து கனிமூலங்களோ மற்ற விஷயங்களோ கொள்ளையும் நடைபெறும் போது ஒண்ணு பாக்குறோம் காம்ப்ரமைசஸ் பல இடங்கள்ல போலீஸ் இதுல பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது எந்த மாதிரியாக அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னாக்கா அப்போ அதுல ஈடுபட்டிருப்பவர்கள் அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்னங்கிற கேள்வி வருது. ஏன்னா இந்த காவல்துறைங்கிறது முதல்வருக்கு இன்னைக்கு கீழே இருக்கு. இது இப்படி ஒரு டைரக்டா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையே செயலற்று போயிருக்கு அப்படின்னா இதுடைய விஷயம் என்னங்கிறது, இது சீரியஸ்னஸ் என்னன்னு, இந்த மாநிலத்தில் இது எப்படி நடைபெறுகிறதுங்கிறதும் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க, அதே சமயத்துல நம்ம ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். இது மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்ல இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். பார்த்தோம்.